ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சுதர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூரிய கிரகணம் 2024 அன்றைக்கி நடக்க போகுது. இது எதிர்மறை தாக்கமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுமே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஸோ ஒவ்வொரு ராசிக்காரங்களும் என்ன மாதிரி கவனமாக இருக்கணுங்கிறத தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் மேச ராசியிலேருந்து ஆரம்பிக்க போகிறேன். மேச ராசிக்காரங்க இந்த வீடியோ பாருங்கள். உங்கள் ராசிக்கு சூரிய கிரகணத்தினால என்ன மாதிரியான எதிர்மறை தாக்கம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய சூரிய கிரகணத்தை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆண்டுடைய 2வது சூரிய கிரகணம் அக்டோபர் 2ஆம் தேதி அன்னைக்கு நிகழ இருக்கு. இதன் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே அசுப தாக்கம் ஏற்படும். யார் ஆபத்தையும் தேவையற்ற செலவுகளையும் சந்திக்க இருக்கிறீங்க என்பதை ஒவ்வொருவருமே தெரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். 2024 ஆண்டின் 2வது சூரிய கிரகணம் அக்டோபர் 2ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு நிகழ இருக்கு. கன்னி ராசியில சூரியன், சந்திரன், கேது கிரகங்களுடைய அமைப்பால் ஏற்படக்கூடிய சூரிய கிரகணம் இது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே கெடுபலன்களை தரும் என தெரிவிக்கப்படுகிறது. மேலும் சூரியனுக்கும் பூமிக்கு இடையே சந்திரன் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சூரியன் சந்திரன் மறைப்பதன் காரணமாக இந்த நாளில் சூரிய கிரகணமானது ஏற்படுது. இது வட அமெரிக்கா, தென் அமெரிக்காவிலோட பெரும்பாலான பகுதிகளிலையும் பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக்கா பகுதிகளில் இந்த சூரிய கிரகணத்தை பார்க்க முடியும். மேலும் இந்திய நேரப்படி அக்டோபர் 2ஆம் தேதி இரவு 9:12 மணிக்கு கிரகணம் தொடங்கி அக்டோபர் 3ஆம் தேதி நள்ளிரவு 3:17 மணிக்கு நிறைவடைகிறது. இந்த கிரகணத்துடைய உச்சநிலை நள்ளிரவு 12:15 மணிக்கு என்று குறிப்பிடப்படுது. இந்திய நேரப்படி சூரிய கிரகணம் இரவு நேரத்தில் ஏற்படுவதால் இந்தியாவில் இதை பார்க்க முடியாது. இந்த சூரிய கிரகணம் நிகழ்வது கன்னி ராசியில் இருக்கக்கூடிய சந்திரனை அதிபதியாக கொண்ட அஸ்த நட்சத்திரத்தில் தான். அதனால் பாதிப்பு கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் என்று சொல்லப்படுது. அஸ்தம், ரோகிணி, திருவோணம் ஆகிய நட்சத்திரம் சேர்ந்தவர்களுக்கும் கன்னி, சிம்மம், துலா ஆகிய ராசிகளும் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும். மேலும் மேசராசிக்காரங்களுக்கு இந்த கிரகணத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதை தான் இப்போ இந்த வீடியோவில் நட்சத்திர வாரியாக ஷேர் பண்ண போகிறேன். மேஷ ராசியில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு நட்சத்திர வாரியாக என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடந்து பயனடைங்க. இந்த சூரிய கிரகணம் நடக்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அக்டோபர் 2ஆம் தேதி. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வாங்க இப்போ உங்களுக்கான பலனை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேஷராசி அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த கிரகணத்தினால எடுக்கக்கூடிய முயற்சி எதுவாக இருப்பினும் அதில் வெற்றி கண்டு வருவது உங்களுக்கு நிறைய சாத்தியம் இருக்கு. இந்த கிரகணத்திற்கு பிறகு முன்பு நன்மையானதாக இருக்கும். உங்கள் வேலை விறுவிறுப்பென நடந்தேறும். உடலில் இருந்த நோய் நொடிகள் கூட உங்களுக்கு விலகும். வம்பு வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா அது உங்களுக்கு சாதகமாகும். எதிரி உங்களிடம் பணிந்து செல்லக்கூடிய நிலை உங்களுக்கு உண்டாகும். பணிபுரியக்கூடிய இடத்துல நீட்டி வந்த நெருக்கடியெல்லாம் இந்த கிரகணத்திற்கு பிறகு விளங்க ஆரம்பிக்கும். எல்லா வகையிலும் உங்களுடைய செல்வாக்கு இந்த கிரகணத்தினால உயரப்போகுது. உங்களுடைய ராசிநாதனால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். அதனால் பல மடங்கு லாபம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்கள் வாழ்க்கையில் அடைய முடியும். துணிச்சல், தைரியமாக செயல்பட வேண்டியதாக இந்த டைம் அமைஞ்சிருக்கு. இறையருளும் குலதெய்வ அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக இந்த கிரகணத்தினால கிடைக்கும். திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா வரக்கூடிய எல்லா வகையிலும் நன்மை காண முடியும். அதுக்கப்புறம் தன சந்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய தனக்காரகனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கூட இந்த கிரகணத்தில் லாபம் உண்டாகும். வரவு ஒரு பக்கம் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் எல்லாமே நீங்கும். மறைந்திருந்த செல்வாக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும். வாழ்க்கை துணையோடு ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் உங்களுக்கு விலகும். தொழில் முன்னேற்றம் அடையும். புதிய தொழில் தொடங்க முயற்சி செய்து வந்தவர்களுக்கு இந்த கிரகணத்திற்கு பிறகு அதற்குரிய வாய்ப்பு உருவாகும். மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. தொழிலாளர்கள் உங்களுடைய நிலையில் முன்னேற்றம் அடைய முடியும். வெளிநாட்டு முயற்சி வெற்றி அடையும். விவசாயிகளுக்கு கூட இந்த கிரகணத்திற்கு பிறகு யோகமாக அமையும். எதிர்பார்த்த வரவு இருக்கும். தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு நினைத்ததை எல்லாமே சாதிக்கக்கூடிய நிலை இந்த கிரகணத்தினால உருவாகும். ஸோ மேஷராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் இந்த கிரகணத்திற்கு பிறகு கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு மேஷராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன குறிப்பிடப்பட்டிருக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த கிரகணத்தினால தைரியமாகவும் வேகமாகவும் செயல்படணுமா, அப்போ தான் நினைத்ததை சாதிக்கக்கூடிய உங்களுக்கு ஆற்றல் கிடைக்குமா. மேலும் உங்களுக்கு இந்த கிரகணமானது ஒரு யோகம் என்று சொல்லப்படுது. சூரிய பகவான் உங்கள் ஆற்றலை அதிகரிப்பார்.
அரசு வழியில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நிறைவேறாமல் இருந்த வேலைகளை முடித்து வைப்பார். உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள்லாம் விலக ஆரம்பிக்கும். தொழிலில் இருந்த போட்டிகள்லாம் கூட உங்களுக்கு நீங்கும். எதிரி விலகிற அளவு உங்களுடைய செல்வாக்கு உயரும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கூட புதிய பொறுப்பு பதவி என்று தானாக தேடி வரும். நினைத்ததை சாதிக்கக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். ராசியாதிபதியினால் வருமானத்திற்கு எந்த வகையிலும் இந்த கிரகணத்தினால குறைவு இருக்காது. உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ப பணம் பெருகும். வியாபார தொழில் முன்னேற்றம் அடையும். அலுவலக பணியில் இருந்த பிரச்சனை விலக ஆரம்பிக்கும். எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைப்பதற்கு இந்த கிரகணமானது நிறைய வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுக்கும். குரு பகவானுடைய பார்வையால் பிரகாசம் அடைவீங்க. தொழிலில் முன்னேற்றத்தை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும். வரவு அதிகரிக்கும். இந்த மாதிரியான நிலையிலலாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குது. அதே போல் செலவுகளில் மட்டும் கவனமாக இருக்கிறது நல்லது. மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் கவனம் தேவை. வெளியூர் பயண லாபத்தை ஏற்படுத்தும். உழைப்பாளர் விவசாய கலைஞர்கள் நிலையில் முன்னேற்றம் அடைவீங்க. பெண்கள் உங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். ஸோ மேஷராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகணத்தினால இந்த மாதிரியான நன்மை அதிகரிக்கும் என்று உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்து மேஷராசி கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த கிரகணத்தினால பிறரை வழிநடத்தக்கூடிய திறன் கிடைக்கும். இந்த கிரகணத்தினால செல்வாக்கு அதிகரிக்கும். உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்திலையும் நட்சத்திரநாதன் 6ஆம் இடமான சஸ்திரு ஸ்தானத்திலையும் சஞ்சரிக்கிறாரு. இதனால் இதுவரையில் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். எதிர்பார்க்காத அளவிற்கு நன்மைகள் நடைபெற ஆரம்பிக்கும். உங்களுடைய ஆற்றல் இப்பொழுது தான் பார்த்தீங்கன்னு உங்களுக்கு புலப்பட ஆரம்பிக்கும். மற்றவர்கள் உங்களை பொறுமையோடு பார்க்கின்ற நிலை உண்டாகும். செல்வமும் செல்வாக்கும் பெற்றவர்களாக இந்த கிரகணத்தின் போது உங்களுக்கு சூழ்நிலை மாறும். எந்த வேலையை எடுக்கின்றீர்களோ அந்த வேலையில் உங்களுக்கு லாபமானது காத்திருக்கிறது. தோல்வி எதிர்பார்ப்புகள் இல்லை என்றே சொல்லலாம். வழக்கு உங்களுக்கு சாதகமாக அமையும். பணியிட பிரச்சனை முடிவுக்கு வரும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் மனம் திருந்துவாங்க. புதிய பாதையில் உங்கள் பயணம் செல்வீங்க. தொழில், வியாபாரம், அரசியல் என நீங்கள் ஈடுபடக்கூடிய ஒவ்வொன்றிலுமே உங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். பெண்கள் நிலை இந்த கிரகணத்தின் போது யோகமாக இருக்கும். உங்களுடைய விருப்பங்கள் மொத்தமாக நிறைவேறும். ஸோ விவசாயிகள் உங்களுடைய வாழ்க்கை கூட வளமாக மாறும். மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் தேவை. இல்லைனா அது ரொம்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கஷ்டம். அதுக்கப்புறம் புதிய முதலீடு செய்யும்போது லாபத்தை உண்டாக்கும். ஸோ புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி பண்ணலாம், முதலீடு பண்ணலாம். அப்புறம் வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு எதிர்பார்த்த தாள்கள் சேரும். ஆக மொத்தம் இந்த கிரகணமானது அனைவருக்குமே யோகமானதாக அமைய போகுது. ஸோ மேஷராசி கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன் கிடைக்கும். ஆக மொத்தம் மேச ராசிக்காரங்களுக்கு நட்சத்திர வாரியாக இந்த கிரகணத்தினால என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் மேஷ ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திர வாரியாகவே தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்ச இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரங்களும் நடக்கக்கூடிய கிரகணத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். கிரகணத்தினால மேஷ ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களையும் இந்த வீடியோவில் நட்சத்திர வாரியாகவே தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டும். அதே போல் மேஷ ராசிக்காரங்க சூரியனை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வழிபடணும் இந்த கிரகணத்தினால. அப்படி நீங்கள் வழிபட ஆரம்பிச்சிங்கன்னா வாழ்வில் வளமானது கூடும். இது உங்களுக்கு ஒரு பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த பரிகாரத்தை மறக்காமல் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் மேச ராசிக்காரங்க அனைவருமே செய்திடுங்க. இந்த ஒரு பரிகாரம் நீங்கள் செய்தாவே போதும், உங்களுடைய வாழ்வில் சகல நன்மைகளையும் பெற முடியும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மேச ராசிக்காரங்க செய்து பயன்பெறுங்க. மேச ராசிக்காரங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பதான் இந்த சூரிய கிரகணத்துடைய தாக்கத்தில் நடந்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நிறைய நஷ்டங்கள் ஏற்படாமல் தப்பிக்க முடியும். அதனால் மேச ராசிக்காரங்க இந்த தாள்களுக்கு ஏற்ப நடந்துக்குங்க. ஃபஸ்ட்டே சொன்னது போல் வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க அதை பண்ணிட்டீங்கன்னா
இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற மற்ற அப்டேட்டான வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய தகவல்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.